நம்ம அப்பா முருகனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு எப்பயும் போல காலையில எழுந்திரிச்சு நம்ம ஸ்டேரிங்கை தொட்டு கும்பிட்டு நம்ம பொழப்ப பார்க்கலாங்களா? ஓகே, நாம இப்போ வந்து வெள்ள கோயிலில் இருக்கோம். நைட் இந்த கிரவுண்டில் தான் பார்க் பண்ணியிருந்தேன். இங்கே தான் லோட்மேன் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால நைட் வந்து இங்கேயே பார்க் பண்ணி தூங்கி இப்போ தான் காலையில் எழுந்திரிச்சேன். இதுதாங்க நம்ம ரெண்டாவது வண்டி எடுத்து இது செகண்ட் ட்ரிப்பு. ஃபர்ஸ்ட் ட்ரிப் பற்றி எந்த வீடியோவும் மேக் பண்ணல, ஏன்னா அது செட் ஆகிறதுக்கே ஒரு ட்ரிப் ஆயிரும். ஒரு வழியாக ரோட்மேன்லாம் வந்து எடை போட்டு நம்ம லோடிங் பாயிண்ட்ல வந்து வண்டியும் போட்டாச்சு. ஆனால் லோடு இன்னும் ரெடி ஆகலையாம். 90 பை இன்னும் ரெடி ஆகலையாம். அதனால லோடு மேன்லாம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா முக்கால்வாசி பைய லோடு பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 60 பையா 50 பை இன்னும் லோடு இன்னும் ரெடி ஆகலைன்னாங்க. அதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். ஏற்றிட்டு பாய் கட்டிட்டு கிளம்பலாம். உள்ளுக்குள்ள பை இருக்கு, உள்ளுக்குள்ள அடுக்கி வச்சிருக்காங்க. அங்க கம்பெனியில் வேலை செய்யறவங்களாம் சாப்பிட போயிருக்காங்க. அதனால நம்ம லோடு மேனை எடுத்துட்டு வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்கப்பா. பரவாயில்லப்பா, நம்ம லோடு மேன் ஒரு வழியாக ஏற்றி முடிச்சிட்டாங்கன்னா பாய் கட்டிட்டு கிளம்பிடலாம். சொப்பாடான்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஏற்றி முடிச்சு உள்கட்டெல்லாம் கட்டி ஃபுல்லாக லெவல் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பாயும் போட்டாச்சு. இனிமேல் பில் வந்துச்சுன்னா கிளம்பிட்டே இருக்கலாம். பில் எப்போ வருதுன்னு தெரில. பில் வந்துச்சுன்னா கிளம்பலாம். ஓகே கைஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஒரு வழியாக லோடு ஏற்றி சித்திரதுர்கா ரவுண்டானாக்கு வந்தாச்சு. இதுதான் சித்திரதுர்கா, அதாவது பெங்களூர்லேருந்து வந்தால் இதுதான் மெயின் ஜங்ஷனு. இந்த ரவுண்டானால வந்து நம்ம வந்து நேராக போனோம் பாம்பே, ரைட்டில் அதாவது நம்ம இந்த சைடு யூட்டன் போட்டு கீழே இறங்கி போனோம்னா உஸ்பேட், அதாவது பீஜாப்பூர் சோலாப்பூர் ரோடு. ஒரு வழியாக லோடு ஏற்றிட்டு நம்ம வந்தாச்சு. கூட்டாளியோட வண்டியும் ஒன்று சேர்ந்தாச்சு, கூட்டு சேர்ந்தாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் வண்டிங்க, அது செகண்ட் வண்டி. இது வந்து நம்ம கூட்டாளி டியூட்டி. இது நான் இதில் இப்போ எடுத்த வண்டியில் நான் டியூட்டி. ஓகே, வர வழியில் செம்ம ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்குங்க. பாருங்க, ஆப்போசிட் மோதி இருக்காங்க. எவ்வளோ தூரம் போயிடுச்சு பாருங்க பிக்கப்பு. பொறுமையாக ஓட்டுறாங்க. எப்பா சாமி, இவங்க வண்டி ஓட்டுறதெல்லாம் பார்த்தா நமக்கு பயமா இருக்குங்க. நைட்டு செம்மையா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. நல்ல கூலிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு வழியாக சைட்டுக்கு வந்தாச்சு. சிங்கிள் பாயிண்ட் வழினால வெயிட் பண்ணுறோம். நிறையா வண்டி நமக்கு முன்னாடி இருக்கு.